பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 4வது பாடத்திட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் 12வது பாடத்தினுடைய 2ஆம் சுட்டியை இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். 12B. இதில் நாம் சூரா பக்ராவுடைய 85வது வசனத்தினுடைய ஒரு பகுதி இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். 85வது வசனம் என்பது சற்று பெரிய வசனம், அதனுடைய ஒரு பகுதி இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் முதல் 5 பக்கத்தினுடைய செய்திகள், அடுத்த 5 பக்கத்தினுடைய செய்திகள் ஒவ்வொரு கோர்ஸ்லையும் நம்ம பார்த்து 5 பக்கங்களாக நாம் நிறைவுபடுத்தி விட்டு அடுத்த 3வது 5 பக்கத்தை நாம் இந்த 4th கோர்ஸ்ல படிச்சுட்டு இருக்கோம். அதுல ஒரு பக்கம் 11வது பக்கத்தை முடிச்சுட்டு 12வது பக்கத்தினுடைய முதல் பாயிண்டரை மட்டும் நம்ம பார்த்தோம். அதாவது 12A, அதாவது இரத்தத்தை ஓட்டக்கூடாது என்பது குறித்து அவர்களுக்கு சொன்ன உபதேசம். அதைத் தொடர்ந்து அடுத்த உபதேசத்தை அல்லாஹ் தஆலா தொடர்கிறான். கொலை மற்றும் வெளியேற்றம் அது அவர்கள் செய்தது, அது செய்யக்கூடாது என்று எவ்வாறு அவர்கள் ஏற்பட்டார்கள், அதை பத்தி நம்ம பார்ப்போம். அடுத்தது சில வேதத்தின் சில பகுதி ஈமான் கொண்டு சில பகுதி அவர்கள் மறுக்கிறார்கள். அதை பற்றி அல்லாஹ் தஆலா 12Cல சொல்ல இருக்கிறான். 12Dல மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் மற்ற நபிமார்கள் இவர்கள் எவ்வாறு பனி இஸ்ராயீல் நடத்தினார்கள் என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 12A இரத்த உடன்படிக்கை, 12B கொலை, 12C பகுதியை, அதாவது பகுதி ஏற்று பகுதி வருவது, 12D மூசா ஈசா. இதை நம்ம கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோ இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? அப்போ கொலை மற்றும் வெளியேற்றம், வீட்டை விட்டு வெளியேற்றுதல், கொலை செய்தல், இந்த செயல்களை எவ்வாறு அவர்கள் தொடர்ந்து செய்தல் என்பதை பற்றி தான் இந்த 12Bல பார்க்க போறோம். ஒரு 3 வரிகள் பார்க்க போறோம். இந்த வசனம் 6 வரிகள் இருக்கு. அது 3 வரி இந்த பாயிண்டர்ல, அடுத்த பாயிண்டர்ல அடுத்த 3 வரி இன்னொரு வசனத்தை நம்ம சேர்த்து 12Cல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, முந்தைய வசனங்கள் நம்ம என்ன பார்த்தோம்? பனி இஸ்ராயீல்கள் அவருடைய சிதைந்த ஈமான், தீய செயல்களை பத்தி தான் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லிட்டு வர்றான். அதை பத்தி தான் கொஞ்சம் சில பாயிண்டர்ஸ்ல நம்ம பார்த்துட்டு வரோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனத்தின் இந்த பகுதி, இதுல நம்மளுக்கு என்ன 2 செய்தி கிடைக்க போகுதுன்னா, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை மீறக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். 2வது, இஸ்லாத்தின் எந்த பகுதியையும் விட்டு விடாதீர்கள். அப்போ நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை ஏற்றுடன் நாம் வாழும் பொழுது மார்க்கத்தினுடைய எல்லாத்தையுமே நம்ம எடுத்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அந்த 2 செய்தியை ஆணித்தனமா இந்த 3 வரிகள் கொண்ட இந்த பகுதி இந்த வசனத்திலிருந்து நமக்கு தர இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முதல் வரியில பாருங்க, பொது வார்த்தை இல்ல, அடுத்ததுல ஒரு 3 வார்த்தை, அடுத்ததுல ஒரு 3 வார்த்தை, இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு பொது வார்த்தைகள் நம்ம பார்க்க போறோம். சாரி, இந்த 3 வரியை இப்ப நம்ம பார்ப்போமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ثم أنتم هؤلاء تقتلون أنفسكم وتخرجون فريقا منكم من ديارهم تظاهرون عليهم بالإثم والعدوان وإن يأتوكم أسارى تفادوهم وهو محرم عليكم إخراجهم. இந்த 3 வரி. சும்ம பின்னர், தென் லேட்டர், பின்னர். சும்ம என்பது பல தடவை வந்ததுதான். இந்த முதல் வரி முழுக்க முன்னாடி வந்ததுதான். அன்சும் பின்னர் நீங்கள், அன்சும் பின்னர் நீங்கள், ஹவுலா என்றால் இவர்களே என்று பொருள். சரிங்களா? அல்லாஹ் தஆலா அழைத்த அடிப்படையில சொல்றான். சும்ம அன்சும் ஹவுலா, நீங்களே, அதாவது அல்லாஹ் தஆலா அழைத்து சொல்வதை போன்று, ஓ இவர்களே நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை போன்று. ஹவுலா, சும்ம அன்சும் ஹவுலா, பின்னர் நீங்களோ என்ன செய்தீர்கள்? தக்துலூன், கதல யக்துல், கதல யக்துலு, தக்துலு தக்துலூன, அன்தும் தக்துலூன, ஓ இவர்களே, அன்தும் தக்துலூன, உங்களை நீங்கள் கொல்கிறீர்கள். அன்ஃபுஸக்கும், உங்கள் அப்படின்னா உங்களது இனத்தவர்களையே, பனி இஸ்ராயீலை சார்ந்த வேறு சில கோத்திரத்தார்களை, வேறு சில குடும்பத்தார்களை, உங்களுக்கு ஆகாதவர்களை நீங்கள் கொலை செய்கிறீர்கள், கொல்கிறீர்கள். You are killing yourselves. ஓகே, வதுக்ரிஜூன, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு போன வசனத்துல அல்லாஹ் உடன்படிக்கை வாங்கினா, ஆனா என்ன செஞ்சாங்கங்கிறத அடுத்து சொல்லி காட்டுறான். 12Aல சொன்னப்பட்ட விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா? 12Bல சொல்றான், வதுக்ரிஜூன அஹ்ராஜ யுக்ரிஜு வலா துக்ரிஜூன அன்ஃபுஸக்கும் மின் தியாரிக்கும், உங்கள் வீடுகளில் இருந்து யாரையும் நீங்கள் வெளியேற்றக்கூடாது, வலா தக்துலூன அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் கொலை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சென்ற வசனத்துல சொன்னா, இங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நீங்க என்ன செஞ்சீங்க? அன்சும் தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் கொலை செய்தும் கொள்கிறீர்கள், வதுக்ரிஜூன வெளியாக்குகிறீர்கள், அஹ்ரஜ யுக்ரிஜு துக்ரிஜு துக்ரிஜூன வெளியேற்றுகிறீர்கள், ஃபரீகன் ஒரு பிரிவினரை, மின்கும் உங்களில் இருந்து ஒரு பிரிவினரை, ஒரு சில கூட்டத்தார்களை, ஒரு சில மக்களை நீங்கள் வெளியேற்றவும் செய்கிறீர்கள்.
ஃபரீகுன் பிரிவு மீன்கும் உங்களில் இருந்து உள்ள ஒரு பிரிவை நீங்கள் வெளியேற்றம் செய்கிறீர்கள். எங்கிருந்து மீன் தியாரிஹிம் அவர்களின் இல்லங்களிலிருந்து மீன் இருந்து தாருன் வீடு தியாருன் வீடுகள் சென்ற வசனத்துல வந்துச்சு. ஹிம் அவர்களின் வீடு. இப்ப தியாருஹும் அவனுடைய வீடுகள் அவர்களுடைய வீடுகள். அப்ப அவர்களின் இல்லங்களில் இருந்து வெளியேற்றவும் செய்கிறீர்கள். துதாஹிரூன நீங்கள் உதவி செய்கிறீர்கள் அலைஹிம் அவர்களுக்கு எதிராக. அலைஹிம் இது படிச்ச வார்த்தை தான் சரிங்களா. அலைஹிம் அவர்களுக்கு எதிராக, அதாவது ஒரு சில பிரிவினர்கள் நீங்க வெளியேற்றீங்களே அவங்களுக்கு எதிராக நீங்க உதவியும் செய்றீங்க. இந்த அடிப்படையில் செய்கிறீர்கள். பில் இஸ்மி பாவமாக, வல் உதுவான் அநியாயமாக. இஸ்ம் என்றால் பாவம், உதுவான் என்றால் அநியாயம், வரம்பு மீறுதல். அப்ப வரம்பு மீறுதலாக பாவமாக அவர்களுக்கு எதிராக நீங்கள் உதவியும் செய்கிறீர்கள். உதவி எதுக்கு செய்யணும்? அரவணைப்பதற்காக செய்யணும். ஆனா அநியாயமா அவர்களுக்கு எதிராக வரம்பு மீறலாக பாவத்துக்காக பாவத்தை சம்பாதிப்பதற்காக அவர்கள் எதிராக நீங்கள் உதவியும் செய்கிறீர்கள் என்ற நாட்டில சொல்லி காட்டுறோம். அடுத்து எல்லாம் தொடர்றான். முழு வசனத்தினுடைய அதாவது அந்த முழு பகுதியினுடைய பொருளை பார்த்து நம்ம விளக்கம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். வஇயதுக்கும் என்று சொன்னால் அச்சா யஅதி, அச்சா வந்தான் யஅதி வருங்க, யஅதி யஅதூன என்று பொருள். இந்த இன்னு அன்னு லன்னு போன்ற வார்த்தைகள் எல்லாம் ஃபேல் முதல் வரும்போது நூன் போக்கப்படும். என்னென்ன முழுமையா நடக்குங்கிறது இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்திட்டத்திலே இந்த 4th கோர்ஸ் இந்த பாடத்திட்டத்தினுடைய பின்னாடி வரக்கூடிய இலக்கண பகுதியில் நம்ம படிக்க தான் போறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேயா பாருங்க. அப்ப யஅதூன வராம யஅது, வஇயது வந்தால் கும் உங்களிடம் என்று பொருள். வஇயதுக்கும் அவர் உசாரா கைதிகளாக என்று பொருள். வஇயதுக்கும் உசாரா அசீருன் கைதி, உசாரா கைதிகள் என்று பொருள். ஓகேங்களா. கைதிகளாக யஅது வந்தால் கும் உங்களிடத்தில் அவர்கள் வந்தால் துஃபாதுஹும் சரிங்களா. துஃபாதுஹும் அல்லாஹ் தஆலா சொல்றான் ஈடு கொடுத்து மீட்கிறீர்கள். அந்த சந்தர்ப்பத்துல மட்டும் என்ன செய்றீங்கன்னா, அதாவது தஃப்சீர்கள்ல குறிப்பிடுறாங்க முஃபஸ்ஸிர்கள் பழிப்புக்கு அஞ்சி மத்தவங்க இவங்களை தப்பா பேசக்கூடாதுங்கிறதுக்காக கைதிகளாக எதிரிகளுக்கு நீங்க போட்டு கொடுத்துடுறீங்க. எதிரிகள் இவங்களுக்கு எதிராக செயல்படும் சொல்லி நடந்துக்கிறீங்க. எதிரிகள் சண்டை போட்டு சிறை பிடித்து கைதிகளாக்கி நீங்க பிணையத்துக்கு கொடுத்து அவர்களை விடுவிக்கலாங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது மட்டும் வேணா வழி இல்லாம சரி நம்மளதான் சரி நாங்க விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பழிப்புக்கு அஞ்சி ஊர் மக்களுக்காக வெளியே நீங்க காமிச்சுக்கிறதுக்காக துஃபாதுஹும் ஈடு கொடுத்து அவர்களை மீட்கிறீர்கள். ஓகேங்களா. துஃபாதுஹும் அவர்களை நீங்கள் மீட்கிறீர்கள். வஹுவ முஹர்ரமுன் அலைக்கும் இஹ்ராஜுஹும் அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்ல வஹுவ அதுவோ எது முஹர்ரமுன் தடுக்கப்பட்டதாக. முஹர்ரம் என்றாலும் ஹராம் என்றாலும் ஒன்று. ஹர்ரம என்றாலும் ஹராமாக்கினான். முஹர்ரிமுன் ஹராமாக்குபவன், முஹர்ரமுன் ஹராமாக்கப்பட்டது, அப்ப தடை செய்யப்பட்டது தடுக்கப்பட்டது. வஹு முஹர்ரமுன் அலைக்கும் உங்கள் மீது தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. எது இஹ்ராஜுஹும் அவர்களை வெளியேற்றுவது. அஹ்ராஜ இஹ்ராஜுடைய மஸ்தர் குர்ஆன் எல்லாமே வருது பாருங்க. அஹ்ராஜ இதுவும் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அஹ்ரஜத் உங்களை வெளியேற்றினார்கள் நல்லா வேற இடத்துல சொல்றான். யுஹ்ரிஜுன துஹ்ரிஜுன எல்லாம் வருது. இஹ்ராஜ் வெளியேற்றுதல், அப்ப வெளியேற்றம். இஹ்ராஜுஹும் அவர்களை வெளியேற்றுவது உங்கள் மீது தடுக்கப்பட்டதாக இருந்த போதிலும் அவர்களை நீங்கள் வெளியேற்றுகிறீர்கள், கொலை செய்கிறீர்கள். ஆனா என்ன பிணையாக கைதியாக வந்தா மட்டும் என்ன பண்றீங்க? பேருக்காக ஏதோ பிணை தொகை கொடுத்து அவங்களை மீட்டுறீங்க. என்ன வேலை இதெல்லாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இன்னும் இது தொடர்ந்து அடுத்த வசனத்துல இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில 12 எப்படி கேட்காங்கிறது பின்னாடி நம்ம படிப்போம். இப்ப இது வரைக்கும் உள்ள விளக்கத்தை தெரிஞ்சுக்குவோம் வாங்க சரிங்களா. அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு சொன்னா, பனி இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றின் முழுவதிலும் இத்தகைய நிகழ்வுகள் நடந்துள்ளன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, மதீனாவிலும் 3 யூத கிளையினர்கள் இது மாதிரி தான் இருந்தார்கள், நடந்து கொண்டார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, மதீனாவில் அவுஸ் கிளையினர்களுடன் பனு குறைதாவினரும் அரேபிய ஹஸ்ரஜ் கிளையினர்களுடன் பனு நதீர் கிளையினர்களும் இருந்தாங்க. அதாவது அலையன்ஸ் சொல்ற மாதிரி இவர்கள் எல்லாம் இருந்த கோத்திரத்தார்கள். இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்பவர்கள் அன்சாரிகள்ல இருந்த கோத்திரத்தார்கள், எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான். இந்த பனு குறைதா, பனு நதீர், பனு கைனுக் அவங்களாம் யூத பிரிவினர்களை சார்ந்தவர்கள். அப்ப என்ன அப்படின்னா, அவுஸ் கிளையினர்களோட பனு குறைதாங்கிறவங்க நட்புதாரர்களாக, ஒப்பந்ததாரர்களாக, நட்பு பாராட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப என்னன்னா, அவங்களுக்குள்ள மட்டும் என்ன செஞ்சுக்குவாங்க? உதவி செய்வாங்க. அவங்களுக்கு எதிராக இருக்கவங்க மீது கிளர்ச்சி செய்யக்கூடியவங்களாக, அவர்களை எதிரிகள் இடத்துல ஒப்படைக்கக்கூடியவர்களாக, அவர்களை பற்றி செய்திகளை வெளியிடக்கூடியவர்களாக, இந்த மாதிரி எல்லா தவறுகளையும் இவங்க செஞ்சாங்க. அதான் சொல்ல வர்றாங்க. இப்படி நட்பு கொள்ளக்கூடியவர்களாக இருந்த போதிலும் கூட என்ன செஞ்சாங்கன்னா, போர் என்று வரும் பொழுது ஆதரவு கொடுக்க வேண்டிய அல்லது இத்தனை ஆண்டுகள் ஆதரவு கொடுத்து வந்த அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் கூட்டத்தார்களுக்கு எதிராக தங்களுடைய யூதர்கள்
எதிரிப்படியா இருக்கக்கூடியவர்கள்ட்ட இவர்களை ஒப்படைச்சிட்டாங்க, அல்லது இவர்களை பற்றியான ரகசியங்களை வெளியிட்டு இவர்கள் தாக்கப்படுவதற்கும் சிறைபிடிக்கப்படுவதற்கும் இவர்கள் ஆளானார்கள். இப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகத்தன செயலை அவர்கள் செய்தார் என்பது தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். துல்லாஹிரூன அலைஹிம் பில் இஸ்மி வல் உத்வான், அவர்களுக்கு எதிராக, அவர்கள் எதிரான என்ன அர்த்தம், அதாவது உங்களுடைய அலைன்ஸா இருக்கக்கூடிய, உங்களை நம்பி உங்களோட ஆதரவாளர்களாக, உங்களுக்கு துணை புரியக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த அவுஸ் கோத்திரத்தார்களையும் ஹஜரத் கோட்டத்தார்களையும் நீங்க என்ன செய்றீங்க, நண்பர்களை போன்ற வெளியே காட்டிக்கொண்டு போரில் அவர்களை நீங்கள் பழி வாங்கும் பட்சத்தில், எதிரிகள் அவர்களை வேட்டையாடும் பட்சத்தில் அவர்களை நீங்கள் காட்டி கொடுக்கிறீர்கள் என்பது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்து இந்த பகுதிக்கான விளக்கத்தை பார்ப்போம். வையத்துக்கும் உசாரா என்ற அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்ல, போர் நடக்குது, போர்ல இவர்களுக்கு எதிராக அவர்கள் உதவி செஞ்சிடறாங்க. அதுல சில மக்கள் கைதாகிறாங்கல்ல, என்ன செய்யறாங்க, அந்த கைதான மக்களை பிணை தொகையை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளையில நாங்க சரியா செயல்படுத்துறோம் என்ற அடிப்படையில அவர்கள் ஏதோ ஒரு நல்லவர்களை போன்று நாங்க பிணைத்தொகை வாங்கிட்டு விடுவித்துறோம் அப்படின்னு அவங்க விடுவித்துறதும், இவங்க நாங்க பிணைத்தொகை கொடுத்து இவங்க விடுவிக்கிறதுக்கு நாங்க பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் காண்பித்துக் கொள்வதும் அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றுவதை போன்று இந்த யூதர்கள் காட்டிக் கொள்கிறார்கள் என்ற அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுறான். இதுல அவர்களுக்கு ஆதாயம் இருக்கு. அடுத்த அல்லாஹ் தஆலா சொன்னா வஹும் ஹர்ரமுன் அலைக்கும் இஹ்ராஜுஹும், இந்த தப்புக்கு என்ன பதில், வெளியேற்றினீர்களே இதற்கு என்ன பதில் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். முதலில் அவர்கள் போரில் கலந்து கொண்டிருக்க கூடாது, மேலும் அவர்களை தங்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றிருக்கவும் கூடாது. அப்போ இவர்களை வீட்டிலிருந்து வெளியேற்றுவது மிகப்பெரிய தப்பு, இவர்களுக்கு எதிராக போரில் இவர்கள் கலந்து கொண்டிருக்கவே கூடாது என்றதும் இரண்டாவது தப்பு என்ற அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுற. இப்படிப்பட்ட எல்லா ஹராமையும் செஞ்சுட்டு அதற்கு பிறகு போரில் பிணையாக அவர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்ட பிறகு நாங்கள் விடுவிக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்குறோம் என்ற அடிப்படையில் இது செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விஷயம் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா இல்ல சொல்லி காட்டுறான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆக இது முஸ்லிம்களுக்கும் ஒரு நினைவூட்டலாகத்தான் இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு கோணத்திலிருந்து பார்க்கணும். ஆனால் முஸ்லிம்களுக்கு இடையில் பல போர்களையும் உயிர் பலியையும் காண்கிறோம். ஓகேயா, அல்லாஹ் அந்த தவறை நீக்க வழிவகுப்பானாகன்னு சொல்லி நம்ம துஆ தான் செய்யணும். அப்போ முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் சண்டைகள், சச்சரவுகள், எத்தனை இடங்கள்ல வெட்டு குத்துகள் நடக்கிறது கூட நம்ம பார்க்க முடியுது. அப்போ இது அல்லாஹ் விரும்பாத ஒன்று. உங்களை நீங்கள் கொன்று கொள்ளாதீர்கள், உங்களை வீடுகளிலிருந்து நீங்கள் ஏற்றாதீர்கள், ஒற்றுமையாக இருங்கள், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு உபதேசமா நம்ம பார்க்கிறோம். இது மூமின்களுக்கும் பல இடங்களிலே ஆங்காங்கே சொல்லப்பட்ட ஒரு உபதேசம் தான். இந்த இடத்துல ஒரு ஹதீஸ் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 2578வது ஹதீஸா இது பதிவாயிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல ஒரு விஷயத்தை கொண்டு எச்சரிக்கிறாங்க. அடக்குமுறை செய்வதை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் அடக்குமுறையானது கியாம நாளுடைய இறுதியில் ஒன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அநியாயமான முறையில் அடக்குமுறை செய்வது, வரம்பு மீறுவது, அடுத்தவருடைய உரிமையை பறிப்பது, இதெல்லாம் அநியாயம். இது மறுமையினுடைய மிகப்பெரிய ஒரு இருளாக இது அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க. அதான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல எச்சரிக்கிறான். பில் இஸ்மி வல் உதுவான், பாவமாக அநியாயமான முறையில் அடுத்தவங்களுக்கு நீங்க யாருக்கும் எதிராக நீங்க யாருக்கும் உதவி செய்யாதீங்க, வரம்பு மீறாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனத்துடைய மொழிபெயர்ப்பு இப்ப படிப்போம். பின்னரும் நீங்கள் உங்கள் மனிதர்களை கொலை செய்து விடுகிறீர்கள், உங்களில் பலரை அவர்களின் இல்லங்களில் இருந்து வெளியேற்றி விடுகிறீர்கள், அவர்களுக்கு எதிராக பாவமாகவும் அநியாயமாகவும் நீங்கள் உதவியும் செய்கிறீர்கள். அவர்கள் கைதிகளாக உங்களிடத்தில் வந்துவிட்டாலோ அவர்களுக்காக நீங்கள் ஈடு கொடுத்து அவர்களை மீட்டு விடுகிறீர்கள். என்ன செயல் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இந்த வசனம் இன்னும் முடியல அப்படிங்கறனால இது இன்னும் ஒரு தொடர்ச்சியோட இது இருக்குது. அடுத்த 12C அந்த வசனத்தை நம்ம நிறைவுபடுத்தும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன கேள்வி கேட்கறது புரியும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அந்த இடத்துல நம்ம துஆ செய்வோம், யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, ஒவ்வொருடைய உரிமையும் பேணுவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக. என்ன நம்ம இந்த துஆ செய்யணும்னா அல்லாஹ்வுடைய கோபத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கறத இந்த வசனம் நம்மளுக்கு எடுத்து சொல்லுது. இப்படி எல்லாம் அவர்கள் வரம்பு மீறின விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி யாருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டுமோ, யாருக்கு என்ன உரிமை வழங்க வேண்டுமோ அந்த உரிமை வழங்காமல் எதிராக செயல்பட்டதை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறார். அதனால நாம் யாருக்கு எதிராக செயல்பற்றாம நம்ம ஒவ்வொருவருக்கான உரிமையை பேணி வழங்கக்கூடியவர்களாக, அடுத்தவர்களுடைய நலன் காப்பாளர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற நல்ல இடத்துல நம்ம துஆ செய்வோம். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நான் ஆதிக்கம் செய்யக்கூடியவனாக, அதிகாரம் செய்யக்கூடியவனாக, தலக்கணம் பிடித்தவனாக எந்த இடத்திலும் நான் நடந்து கொள்ள மாட்டேன், யாரையும் துன்புறுத்தக்கூடியவனாக நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், இது போன்ற அறிவுரைகளை அல்லாஹ்விடமிருந்து படிக்கும் பொழுது அந்த ஒரு உறுதிமொழி இன்ஷா அல்லாஹ் எடுத்து திட்டமிடணும். இன்ஷா அல்லாஹ் இந்த 3 வரிகளில் வந்திருக்கூடிய பேச்சொற்களை எடுப்போம். அன்ஃபுஸக்கும் பல தடவைகள் வந்தது, நஃப்சுன், அன்ஃபுசுன், ஆன்மா, ஆன்மாக்கள், ஃபரீகுன், ஃபுரகா, இதுவும் வந்த வார்த்தை. ஃபரீகுன் பிரிவு, பிரிவினர், ஃபுரகா பிரிவினர்கள். தியாரிக்கும் சென்ற வசனத்தில் வச்சு தாருன், தியாருன் வீடு, வீடுகள். இசும் என்று சொன்னால் பாவம், ஆசாம் பாவங்கள், இசும் பாவம், ஆசாமுன் பாவங்கள். உசாரா, இதனுடைய ஒருமை சொன்ன ஞாபகம் இருக்கா? அசீருன் உசாரா, அசீருன் உசாரா கைதி, கைதிகள்.
அடுத்து வினை சொற்கள் பாருங்க. தகுத்துலூன் பல தடவைகள் வந்து நசர் என்சுரு பேட்டர்ல காத்தல யகுத்துலு. அதே போன்று வீக் லெட்டருடைய எழுத்த நம்ம வார்த்தைகளை பார்க்கறதா இருந்தா உதுவான், இதுல ஃபெயில் இருக்கு. அதா பகைமை பாராட்டினான், பகைமை கொண்டான். யது பகைமை பாராட்டுகிறான், பகைமை பாராட்டுகிறான். தஆ யது மாதிரி அப்படியே தால் ஐனை வந்து ஐந்தால மாத்தினீங்க அப்படின்னு சொன்னா பகைமை பாராட்டுதல். ஓகே, அதா யது உது ஆதின் மஅதூன் அலைஹி பகைமை பாராட்டப்படுபவன், ஆதின் பகைமை பாராட்டுபவன், உதுவான் பகைமை பாராட்டுதல், பகைமை என்று பொருள், மரபு மீதுதல் என்ற பொருளும் இருக்கு. ஓகே, அத்தா யதி எத்தனை தடவை வந்திருக்குது மாஷாஅல்லாஹ். ஹதா யஹதி பட்டல அத்தா யதி இத்தி ஆத்தின் மத்தின் இத்தியான் செகண்ட் கோர்ஸ்ல படிச்சீங்க. துஹ்ரிஜூன் என்ன பேட்டர்ன்? மஸீத் ஃபீஹி அஸ்லம யுஸ்லிமு மாதிரி அஹ்ரஜ யுஹ்ரிஜு சென்ற வசனத்துல கூட படிச்சீங்க. அடுத்து தஸாஹரூன தஸாஹர யதஸாஹரு தஸாஹர ததாரஸ பேட்டர்ன். தஸாஹர உதவி செய்தான், யதஸாஹரு உதவி செய்கிறான், ஒரு குரு உதவி செய்தல் என்ற பொருளும் இதில் இருக்கிறது. ஓகேயா, அப்ப தஸாஹரூன நீங்கள் ஒருவருக்கு உதவுகிறீர்கள், உங்கள் கூட்டத்துக்காக நீங்கள் உதவி செய்து கொள்கிறீர்கள் என்ற பொருள் அடிப்படையில் அலா வந்தனால எதிராக, ஒரு சிலருக்கு எதிராக ஒரு சிலருக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். அந்த ஃபுல் பேட்டர்ன் பாத்துக்கிறீங்க. தஸாஹர யதஸாஹரு தஸாஹர் முதஸாஹிருன் முதஸாஹரும் பிஹி என்று அதனுடைய மஃபூல் வரும். யாருக்காக உதவி செய்யப்பட்டதோ, யாருக்கு எதிராக உதவி செய்யப்பட்டதோ. முதஸாஹிர் உதவி செய்பவன், இன்னொருத்தவருக்கு உதவி செய்பவன். தஸாஹுருன் உதவி செய்தல். துஃபாதுஹும் ஃபாதா யுஃபாதி ஃபாதா யுஃபாதி, அதாவது நாதா யுனாதி என்ற அடிப்படையில நம்ம இதற்கு பிரபலியமான இந்த பேட்டர்ன்ல ஒரு வேர்ப் இருக்கு, நாதா யுனாதி, அழைச்சல். குர்ஆன்ல பல இடத்துல வருது. ஹாசபி ஹாசபி பேட்டர்ன் தான் வீக் லெட்டர் லாஸ்டா வரனால இது வந்து அதோட ஸ்ட்ரக்சர் மாறுது. ஃபாதா பிணைதகை கொடுத்தான், யுஃபாதி துஃபாதூன் என்று வந்ததுல ஃபாதி பிணைதகை கொடு, முஃபாதின் முஃபாதன் முஃபாதாத் நீங்களா முஃபாதா பிணைதகை கொடுத்தல். முஹர்ரமுன் ஹர்ரம யுஹர்ரிமு ஹர்ரம யுஹர்ரிமு அல்லம யுஅல்லிமு பேட்டர்ன்ல முஹர்ரிமுன் முஹர்ரமுன் இந்த பேட்டர்ன் பத்தி ஆல்ரெடி நான் சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு வசனத்தினுடைய ஒரு பகுதியை நாம் நிறைவுபடுத்தி விட்டோம். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் மீள்பார்வை செய்து இதன் வார்த்தைகளை எல்லாம் மரணம் செய்வது முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த படத்தில் நாம் சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆனை அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 4வது பாடத்திட்டத்தில் 12வது பக்கத்தினுடைய பி பாயிண்டர் 12B கிராமர் பகுதி அல்ஹம்துலில்லாஹ் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இதில் நாம் பாசிவ் வாய்ஸ் எனக்கூடிய அல் ஃபஅலுல் மஜ்ஹூல் செயல்பாட்டு வினை, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது செய்வினை, அதாவது ஆக்டிவ் வாய்ஸஸ் தான் பார்த்தோம். நஸர முஜர்ரதா இருக்கட்டும், அல்லது வீக் லெட்டரா இருக்கட்டும், ஹதாவா இருக்கட்டும், அல்லது மஸீத் ஃபீஹா இருக்கட்டும், அஸ்லம் அல்லம் போன்றது எல்லாமே செயல்வினை, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ பாசிவ் வாய்ஸ் பார்க்க போறோம். அதுதான் ஃபஅலுன் மஜ்ஹூல் என்று சொல்லப்படும் செயல்பாட்டு வினை, செயலற்ற வினை என்றும் இதற்கு நாம் தமிழ் மொழியில் சொல்லலாம். இதுவரைக்கும் நம்ம இப்போதைக்கு இந்த 4th கோர்ஸ்ல நம்ம என்னென்ன விஷயங்களை கிராமர்ல பார்த்துட்டு வர்றோம். ஃபெமினின் ஜெண்டர்ல வந்து பெயர்ச்சொற்கள், வினைச்சொற்கள், பிரதி பெயர்ச்சொற்கள் இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி அதுல வந்து வினைச்சொற்களோட பட்டியலும் நம்ம பார்த்தோம். ஃபஅலத் ஃபஅல் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அப்புறம் டுவல் ஃபார்ம்ஸ் வந்து கடந்த சில பாடங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா செயல்பாட்டு வினை, அதாவது பாசிவ் வாய்ஸ் செயல்பாட்டு வினை ஃபஅலுன் மஜ்ஹூல். ஓகேயா, நஸர் என்ற வினைச்சொல்லின் செயல்பாட்டு வினை வடிவங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். நஸர்ங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல வந்து பேசிக்கா நம்ம படிச்சோம். நஸர நஸரு நஸர்த நஸர்து நஸர்து நஸர்னா அதோட செயல்பாட்டு வினை பாசிவ் வாய்ஸ். நம்ம உதவி செய்தான்ங்கிறத உதவி செய்யப்பட்டான் அப்படின்னு செயல்பாட்டு வினையை மாற்ற போறோம். he helped அப்படிங்கிறது he was helped, அவன் உதவி செய்யப்பட்டான் அப்படிங்கிறதுல அரபில எப்படி, இங்கிலீஷ் தமிழ்லையே நம்ம மாத்திரம்ல. அப்ப அரபில எப்படி மாற்றப்படும்? வார்த்தை மாற்றப்படுமா? இல்ல, மாற்றப்படாது. வார்த்தையினுடைய வடிவம் மட்டும் லேசாக மாற்றப்படும். அதுல அந்த அர்த்தம் வந்துடும். ஓகேங்களா, இதுக்கு என்ன ஆக்ஷன் நம்ம பார்க்க போறோம்? நம்மளுடைய இன்ட்ராக்ஷன், அந்த பிசிக்கல் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நஸர உதவி செய்தான் இருக்குல்ல, இது வந்து உதவி செய்யப்பட்டான். அப்போ உதவி செய்யப்பட்டானுங்கும் போது இது எந்த மாதிரி இருக்குது? இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் நம்ம எங்க படிச்சோம்? நாசிரன் உதவி செய்பவன், உதவுபவன், மன்சூரன் உதவி செய்யப்படுபவன் அல்லது உதவி செய்யப்பட்டவன், who was helped, the one who is helped அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம பார்த்தோம்ல. அப்ப அதுக்கு இந்த ஆக்ஷன் யூஸ் பண்ணோம்ல, அதையே அப்படி நம்ம ஃபைல் யூஸ் பண்ணுவோம். உதவி செய்யப்பட்டான், உதவி செய்தான் இப்படி காட்டுவோம்ல, உதவி செய்தான் இப்படி காட்டுவோம்ல, உதவி செய்யப்பட்டான், உதவி செய்யப்பட்டார்கள், உதவி செய்யப்பட்டாய், உதவி நாய்க்கு இப்படி உதவி செய்யப்பட்டாய் இந்த ஷேப்ல, உதவி செய்யப்பட்டாய், உதவி செய்யப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் நம்ம இந்த ஷேப்ல நம்ம மாத்திக்குவோம். ஓகேயா, இப்போ இன்ஷா அல்லாஹ்
நம்ம இந்த பேட்டர்னை வந்து நம்ம பயன்படுத்தி இந்த ஆக்ஷனை பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ரெடி? பாருங்க, நஸர நஸரு முன்னாடி படிச்சது ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல. நஸர நஸரு நஸர்த நஸர்து நஸர்தும் நஸர்னா. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், அதாவது ஃபஅலுன் மஅரூஃபுன் என்று சொல்லுவோம், அதாவது செயல்வினை. சரிங்களா? இப்ப செயல்பாட்டு வினையில நுஸிர நுஸிரு அர்த்தம் ஒன்றும் மாறாது, ஃபத்தா கஸரதமா மாத்திரம். நஸரன் இருக்கிறது ஃபஅல பேட்டர்ன்ல இருந்தாலும் சரி, ஃபஅல பேட்டர்ன்ல இருந்தாலும் சரி, என்ன பேட்டர்ன்ல இருந்தாலும் சரி, 4 பேட்டர்ன்ஸ்ல. ஓகேங்களா? ஃபஅலவோ ஃபதஹோ சமியோ தரபோ எந்த பேட்டர்னா இருந்தாலும் சரி, அது ஃபுஇலன்னு மாத்திட்டீங்கன்னா பாசிவ் வாய்ஸா மாறிடும். ஆக்டிவ்க்கு தான் 4 அமைப்பு, பாசிவ்க்கு ஒரே அமைப்பு தான். ஓகே, ஃபுஇல நுஸிர. அப்ப நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஃபதஹவ ஃபுதிஹ, சமிஅவ சுமிஅ, தரபவ துரிப, கத்தலவ குத்தில, கத்தபவ குத்திப எழுதப்பட்டது, கொலை செய்யப்பட்டான், அடிக்கப்பட்டான், வினவப்பட்டது, கேட்கப்பட்டது. இந்த பட்டான் பட்டது என்ற மீனிங்ல வந்துடும். ஓகேங்களா? இப்ப மீனிங்க கிளியரா இருக்கிறங்க, கான்செப்டே மீனிங்க கிளியரா இருக்கிறங்க. அதுக்கப்புறம் நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். பிராக்டிஸ்ங்கிறது ஒரு ஃபோக்கஸ். அதுக்கு முன்னாடி இந்த தியரி, இந்த கான்செப்ட்ஸ், இந்த விஷயங்கள் ஒரு விஷயம். அதுக்காக அதை நான் முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகேங்களா? அப்ப அவன் உதவி செய்யப்பட்டான், அவர்கள் உதவி செய்யப்பட்டார்கள். இந்த தமிழெல்லாம் நம்ம உட்காந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை, புரிஞ்சுக்கிட்டா போதும். உதவி செய்யப்பட்டான், அப்ப உதவி செய்யப்பட்டார்கள், உதவி செய்யப்பட்டாய், உதவி செய்யப்பட்டேன், உதவி செய்யப்பட்டீர்கள், உதவி செய்யப்பட்டோம் அப்படிங்கிற மீனிங் ஆயிரும். ஓகேங்களா? he was helped, they were helped, you were helped, I was helped, you all were helped, we were helped அப்படிங்கிற மீனிங்ல வரும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்ப ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இப்போ கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு தரவா இருக்கும். இப்ப பிராக்டிஸ் தான் முக்கியம். ஓகேங்களா? பயிற்சி. இப்ப எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்? இப்ப மீனிங்கை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லை, அதனுடைய சிங்குலர் ப்ளூரல் அதெல்லாம் பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லை. இதெல்லாம் உங்களுக்கு இப்ப தெளிவாயிடுச்சு. இப்ப வார்த்தைகள் மட்டும் நம்மளுக்கு பழகணும். எப்படி நசர நசரு நசத்து 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 நசர்னா 2 செகண்ட்ல சொல்ல வருதோ அதே மாதிரி இதுவும் வரணும். அதுக்காக பழகும். ஓகேங்களா? சொல்லுங்க. நுசிர நுசிரு, நுசிர்த நுசிர்து, நுசிர்தும் நுசிர்னா. அவ்வளவுதான். ஓகேங்களா? நுசிர நுசிரு, நுசிர்த நுசிர்து, நுசிர்தும் நுசிர்னா. எல்லாத்தையும் பழகும். ஆக்ஷனையும் பழகணும், சொல்லியும் பழகணும். அப்பதான் இது வந்து குரான்ல இது நம்ம பயன்படுத்தப்படும் பொழுது அப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியும். மாஷா அல்லாஹ். ஆக்டிவ் வாய்ஸ் தான் அதிகம், பாசிவ் வாய்ஸ் குறைவு தான் கம்பேரிட்டிவ்லி. ஆனா அதுவும் இருக்கே. வலாஹும் யூன்ஸரூன் வந்துச்சு நம்மளுக்கு சூரா பக்ரால வந்துச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரியான பாசிவ் வாய்ஸும் மாதில முதாரில வரதான் செய்யுது. ஓகே, இதுக்கு அம்ரு நஹிலாம் வராது. அதனால மாதி முதாரி படிச்சாலே போதும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அதனால நம்மளுக்கு சுலபம் தான். ஓகே, சொல்லுங்க. நுசிர நுசிரு, நுசிர நுசிரு, நுசிர்த நுசிர்து, நுசிர்த நுசிர்து, நுசிர்தும் நுசிர்னா, நுசிர்தும் நுசிர்னா. சொல்லுங்க. நுசிர நுசிரு, நுசிர்த நுசிர்து, நுசிர்தும் நுசிர்னா. கடைசி சகோதரர் சொல்லுங்க. சொல்லுங்க கண்டிப்பா. நுசிர நுசிரு, நுசிர்த நுசிர்து, நுசிர்தும் நுசிர்னா. பெண்பால் நுசிரத். அதுக்கு அப்படியே பாசிவ் வாய்ஸ் மாதிரி கை காட்டுங்க. பெண்பால்லையும் இடது கையை நுசிர. நசரத் இப்படி சொல்லுவீங்க. ஆக்டிவ் வாய்ஸ் நசரத், நசரத். இது நுசிரத், நுசிரத். அவள் உதவி செய்யப்பட. she was helped. ஓகேயா? இதுதான் மாவி. முதாரி என்னன்னா யுஃப்அலு என்று மாற்ற வேண்டும். எஃப்அலுவா இருக்கட்டும், எஃப்உலுவா இருக்கட்டும், எஃப்இலா இருக்கட்டும். நஸரக்கு வந்து யன்சூர், அது எஃப்உலு. தரபக்கு வந்து எத்ரிபு, எஃப்இலு. ஃபதஹக்கு வந்து எஃப்தஹு, எஃப்அலு. அதனுடைய ரா பேட்டர்ன் என்னமோ ரா இருந்துட்டு போட்டும், அது நீங்க யுஃப்அலுன்னு மாத்தினீங்கன்னா பாசிவ் வாய்ஸ் ஆயிடும். மாதா யுஃப்அலு பி வலா பிக்கும். என்னை கொண்டு என்ன செய்யப்படும், உங்களை கொண்டு என்ன செய்யப்படும் என்று எனக்கு தெரியாது. நபீன் வாயிலாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யுஃப்அலு செய்யப்படும், பி என்னை கொண்டு. அப்ப இதெல்லாம் குர்ஆன்ல வர்றதுதான். ஓகேங்களா? அப்ப யுன்சரு மேல கை தூக்கி யுன்சரு. யன்சுர் இப்படி காட்டுவீங்கல்ல, இப்படி காட்டுவீங்கல்ல, அது இப்படி காட்ட போறோம். மஃபூல் மாதிரி. யுன்சர் உதவி செய்யப்படுகிறான். he is being helped, he will be helped. ஓகேங்களா? அவ்வளவுதான். they will be helped. அவ்வளவுதான். அவன் உதவி செய்யப்படுகிறான், உதவி செய்யப்படுவான், உதவி செய்யப்படுவார்கள், உதவி செய்யப்படுகிறாய், உதவி செய்யப்படுகிறேன், உதவி செய்யப்படுகிறீர்கள், உதவி செய்யப்படுகிறோம். முடிஞ்சு போச்சு. மாதி முதாரி மாத்துறது ஒன்றும் பெரிய வித்தை இல்லை. ஓகேங்களா? வார்த்தையை தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். யுன்சரு யுன்சருன ரொம்ப ஈஸி. மாவியை விட முதாரி ஒரு பெரிய செஞ்ச மாதிரி தெரியாது. யன்சூர் யன்சூருன்னு இடத்துல யுன்சர் யுன்சருன்னு சொல்ல போறீங்க. கலர் மாத்துற கதை தான். ஓகேயா? கலர் மாத்தி பேனால் எழுதுற கான்செப்ட் சொன்னல, அதே தான். ஒரு 2 பேனை வச்சு எழுதுற மாதிரி. கருப்பும் சிவப்பும் ஒன்னா பிடிச்சிட்டு கோடு போட்டீங்கன்னா கருப்பு சிவப்பு கோடு வரும். இப்ப ப்ளூவும் கிரீனும் பேனா பிடிச்சி போட்டீங்கன்னா ப்ளூ கிரீன்ல வரும். அந்த மாதிரி யூ ஆக்க போறீங்க, லாஸ்ட் பிஃபோர் 10 ஆக்க போறீங்க. வந்துட்டு போகுது. யுன்சரு யுன்சருன, துன்சரு உன்சரு, துன்சருன நுன்சரு. என்ன ஒரு 4, 5, 10 தடவை சொன்னீங்கன்னா பழக்கமாயிரும். பழக்கமாகிற வரைக்கும் சொல்லுங்க. யுன்சரு யுன்சருன, துன்சரு உன்சரு, துன்சருன நுன்சரு, யுன்சரு யுன்சருன, துன்சரு உன்சரு, துன்சருன நுன்சரு. புரியுதுல?
துன் சொரு நீ உதவி செய்யப்படுகிறாய், உன் சொரு உதவி நான் உதவி செய்யப்படுகிறேன், அந்த மாதிரி. ஓகே, திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க. யுன் சொரு யுன் சொருன, துன் சொரு உன் சொரு, துன் சொருன நுன் சொரு. ஓகேங்களா, பெண்பால் துன் சொரு அதேதான். சரிங்களா, என் சுருன்னு சொன்னோம்ல, தன் சுருன்னு சொல்லுவோம்ல, இப்ப துன் சொரு உதவி செய்யப்படுகிறாள் படுவாள் அப்படிங்கிறது அமைஞ்சு போச்சு. ஓகேயா, ஒரு இதை நல்லா நிதானமா நல்லா புரியுற அடிப்படையில் கொஞ்சம் பொறுமையை உங்களுக்கு நான் விளக்கியிருக்கேன். இப்ப அதே இதை நம்ம பயன்படுத்தி இன்ஷால்ல என்ன பண்ண போறோம், இன்னும் நிறைய பார்க்க போறோம். அதாவது வீக் லெட்டர்ஸ் பார்க்க போறோம், மஸ்ஜித் ஃபீ பார்க்க போறோம், அந்த மாதிரி கடகடன் பார்க்க போறோம் இன்ஷால்லா. கடகடன் பார்க்கலாமா? இப்ப பயிற்சிக்காக இன்னொரு ஃபைல் எடுத்துக்குவோம். ரஸக வாழ்வாதாரம் அளித்தான், உணவளித்தான். ருஸிகன் மாத்துவீங்க, முடிஞ்சு போச்சு. நஸர நுஸிர, ரஸக ருஸிக வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டான். ஓகே, ஹி ப்ரொவைடட், ஹி வாஸ் ப்ரொவைடட், முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க. இப்ப இனிமே நான் ரொம்ப என்ன செய்ய தேவையில்லை, உங்களுக்கு அர்த்தம் இப்படி மாறுது அப்படி மாறுது இங்க இது மாறுது அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. அப்படியே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். சரிங்களா, ஃபுஇலன்னு மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே, ருஸிக ருஸிகு, ருஸிக்த ருஸிக்து, ருஸிக்தும் ருஸிக்னா, ருஸிக ருஸிகு, ருஸிக்த ருஸிக்து, ருஸிக்தும் ருஸிக்னா. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. ருஸிக ருஸிகு, ருஸிக்த ருஸிக்து, ருஸிக்தும் ருஸிக்னா. ஒரு ஹதீஸ் நம்ம ஒரு பாடத்துல பார்த்தோம். அதாவது மன் ருஸிக கஃபாஃபன், யார் போதுமான அளவு வாழ்வாதாரம் வழங்கப்பட்டானோ, ரிஸிக் அளிக்கப்பட்டானோ, ஒரு ஹதீஸ் படிச்சோம்னா அப்ப ருஸிக்குங்கிற வார்த்தை ரசூலை பயன்படுத்தினாங்க. உணவளிக்கப்பட்டானோ, மன் ருஸிக யார் உணவளிக்கப்பட்டானோ. இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல நம்ம இதை கடந்துதான் போவோம். பெண்பால் ருஸிகத், அவன் உணவளிக்கப்பட்டான், ஷி வாஸ் ப்ரொவைடட். இப்ப கேள்வி, ஓகேங்களா, ஹல் ருஸிக அவன் உணவளிக்கப்பட்டானான்னு கேட்கிறேன். அதுக்கு இப்படி கேட்பேன் ஒருமையில. பன்மையில எப்படி கேட்பேன், ஹல் ருஸிகு அவர்கள் உணவளிக்கப்பட்டார்களா. நீங்க உணவளிக்கப்பட்டீங்களா எப்படி கேட்பேன், ஹல் ருஸிக்த. ஓகே, ஹல் ருஸிக்தும் நீங்கள் உணவளிக்கப்பட்டீர்களா. இப்ப எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க, ஹல் ருஸிக நஅம் ருஸிக, ஹல் ருஸிகு நஅம் ருஸிகு, ஹல் ருஸிக்த நஅம் ருஸிக்து. Did you were provided? Yeah, I was provided. ஹல் ருஸிக்தும் நஅம் ருஸிக்னா ருஸிக்னா, நாம் உணவளிக்கப்பட்டோம் என்று சூரா பக்கராவுடைய முதல் 5 பக்கத்துல ஒரு வசனத்துல படிச்சீங்களா. ருஸிக்னா மின் கபில், இதே போன்று நாங்கள் வழங்கப்பட்டோம், பழம் கனி வர்க்கங்கள் வழங்கப்பட்டோம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அதேதான். ஓகேங்களா, இதே மாதிரிதாங்க எல்லாமே என்னவாகும், சமிஅ சுமியவாகும், வஅத உஇதவாகும், கால கீழ என்று ஆகும். கால நீங்க மாத்தினீங்கன்னா சில ப்ராசஸ் நடந்தது. வீக் லெட்டர் வந்தாலே ப்ராசஸ் இருக்குல்ல. சரிங்களா, வீக் லெட்டர்ல ப்ராசஸ் இருக்க. காலங்கிறது ஆக்சுவலி அது கவலை, அது குவிலன்னு மாத்த பண்ணும். குவிலன்னு சொன்னா கஷ்டமா இருக்கும், அதனால கீழ என்பது ஈஸியா இருக்கிறதுனால கீழ என்று மாற்றப்பட்டது. ஓகேங்களா, ஹதா ஹதால நீங்க மாத்தவே தேவையில்லை. மாத்தாமலே நீங்க ஃபுஇலவே ஷேப் கொண்டு வந்தாலும் ஈஸியா இருக்கனால ஒண்ணு மாத்தலாம். ஹுதிய ஃபுஇல ஷேப்ல ஹுதியன்னு சொன்னா அது ஈஸியா இருக்கு, அதனால ஹுதியன்னு சொல்லிட்டாங்கன்னா குவில குயில அப்படி சொன்னா கஷ்டமா இருக்கிறனால கீழன்னு அதை மாத்திட்டாங்க. ஓகேங்களா, சொல்றதுக்கு சுலபமான அந்த அடிப்படையில் காய்தாக்கள் அடிப்படைகள் அரபி மொழியில் அது அமைக்கப்படும். அந்த அடிப்படையில் அது அமைக்கவும் பட்டுவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப முதாரி பார்க்க போறோம். ஓகேங்களா, என்ன பாத்தீங்க, நுஸிர யுன்ஸரு, அதே மாதிரி ருஸிக யுர்ஸகு, ருஸிக யுர்ஸகு. ஓகேங்களா, ஃபுல்லா சொல்லுங்க. யுர்ஸகு யுர்ஸகுன, துர்ஸகு உர்ஸகு, துர்ஸகுன நுர்ஸகு. இன்னும் ஒரு தடவை சொன்னா போதும். யுர்ஸகு யுர்ஸகுன, துர்ஸகு உர்ஸகு, துர்ஸகுன நுர்ஸகு, துர்ஸகு பெண்பாலுக்கும் துர்ஸகு. ஓகேயா, உணவளிக்கப்படுகிறான், உணவளிக்கப்படுவான், வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறான், வாழ்வாதாரம் he is being provided, he will be provided என்ற அடிப்படையில கருத்துல நம்ம இதை பயன்படுத்துறோம். இப்ப இதை வச்சு ஒரு சின்ன பிராக்டிஸ். இப்ப சொல்லுங்க, ஹல் யுர்ஸகு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க, நஅம் யுர்ஸகு. ஹல் யுர்ஸகூன், நஅம் யுர்ஸகூன். அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் இறந்தவர் என்று நீங்க நினைக்காதீர்கள். பல் யுர்ஸகூன இன்த ரப்பிஹிம், அவர்களுடைய இறைவனிடத்தில் அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள். இதான் வார்த்தை. ஹல் துர்ஸகு நஅம் உர்ஸகு, ஹல் துர்ஸகூன் நஅம் நுர்ஸகு. மாஷா அல்லாஹ். சரிங்களா, யஸ்மஉங்கிறது யுஸ்மஉ, யஈதுங்கிறது யுஅது. வீக் லெட்டர் இங்க வெளியே வந்துரும். இங்க வெளியே வந்தாதான் ஈஸி. அதாவது யுஅதுன்னு சொல்றதோட யுஅது தான் ஈஸி. சொல்லி பாருங்க. சில நேரத்துல வீக் லெட்டர் எடுத்துட்டீங்கன்னா கஷ்டம் இல்ல, எனக்கு ஸ்டிக் தேவை அப்படிங்கிற மாதிரி சில நேரத்துல வீக் லெட்டர் எடுத்துட்டீங்கன்னா சொல்றது கஷ்டம். யுஅது யுஅதுன்னு சொல்றதால யுஅது யுஅதுங்கிறது ஈஸி. தேவைப்பட்டா பயன்படுத்திக்கணும். அதுதான் ஸ்டெப்னி மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா, தேவைப்பட்ட கெல்ட்டி போடு, இல்ல மாத்தி போடு, ஸ்டெப்னி எடுத்து ஃப்ரண்ட் டயர் எடுத்து பேக்ல போடு அப்படிங்கிற மாதிரி. யா இடத்துல வாவ் போடு, வாவ் இடத்துல அலிஃப் போடு, நம்ம இன்டர்சேஞ்சும் பண்ணுவோம், அல்லது கெல்ட்டியும் போடுவோம், அல்லது இப்ப தேவடா என்று நம்ம சேர்த்துக்கும் செய்வோம். சரிங்களா, இது ஒரு விளையாட்டாக சொல்ற மாதிரி இருந்தாலும்
இந்த அடிப்படையில் தான் வீக் லெட்டரிங் என்பது அது பயன்படுத்தப்படுது. அப்ப யுஅது யஇதுடைய பாசிவ் வாய்ஸ் யுஅது என்று வரும். ஓகேங்களா? அதே மாதிரி யகூல் வந்து யுகாலு என்று சொன்னால் கஷ்டம்னால யுகாலு என்று அதை மாத்திக்கிறாங்க. யஹ்திங்கிறத யுஹ்தா என்று அது மாற்றப்படும். சரிங்களா? யுஹ்தவு என்று சொன்னா கொஞ்சம் கஷ்டங்கிறனால யுஹ்தயு என்று சொன்னாலும் கஷ்டம்ன்றதுனால யுஹ்தா என்றது மாற்றப்படுது. இது ஈஸி. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப மஸீத் ஃபிஹிம் பார்த்துட்டோம்னா மாஷாஅல்லாஹ் இந்த பாசிவ் வாய்ஸ் ஃபைல் மஜ்ஹூல வந்து நம்ம நிறைவுபடுத்திடலாம். இறுதியாக மஸீத் ஃபிஹிலே நம்ம இன்ஷாஅல்லாஹ் பிராக்டிஸ் பண்ணிடுவோம். அதுவும் ரொம்ப சுலபம் தான். நீங்க எப்படி ஃபஅலவ ஃபுஇலன் பண்ணீங்களோ அந்த மாதிரி அலிமவ உலிமன் பண்ணுவீங்க, அல்லமவ உல்லிம. ஃபுஇல தான் இது ஃபஅலனால ஃபுஇலன் மாற்றப்படுது. வேற ஒண்ணுமே இதுல சேஞ்சஸ் இல்ல. உல்லிம கற்பிக்கப்பட்டான், அல்லம கற்றுக் கொடுத்தான், he taught. உல்லிம he was taught அவன் கற்றுக் கொடுக்கப்பட்டான், அவன் கற்பிக்கப்பட்டான். உல்லிம உல்லிமு உல்லிம்த உல்லிம்து உல்லிம்த உல்லிம்னா உல்லிமத் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? 2-3 தடவை சொல்லுங்க, பழக்கப்பட்டுரும். உல்லிம உல்லிமு உல்லிம்த உல்லிம்து உல்லிம்தும் உல்லிம்னா உல்லிம்னா மன்திக தய்ர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பறவைகள் பேசுவதெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அது அவங்க சொல்லி காட்டுறாங்க. நம்ம அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், உல்லிம்னா மன்திக தய்ர், பறவைகள் பேச்சு நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. we were taught the understanding of the language of the birds என்று அவர்கள் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அப்ப உல்லிம்னா இதெல்லாம் குர்ஆன்ல பல இடத்துல வருது. சரிங்களா? இதற்கு முன்னாடி கடைசி சொல்லுங்க, உல்லிம உல்லிமு உல்லிம்த உல்லிம்து உல்லிம்தும் உல்லிம்னா. ஓகே? இதே மாதிரி மத்ததுல எப்படி வரும்? ஹாஸபங்கிறது ஹௌசிப, ஹாஸப ஹௌசிப கணக்கு கேட்டான், ஹௌசிப கணக்கு கேட்கப்பட்டான், விசாரித்தான் விசாரிக்கப்பட்டான். ஓகேங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உன்சில he sent down, உன்சில he was sent down, அன்சில இறக்கினான், உன்சில இறக்கப்பட்டான். கிதாபுன் உன்சில இறக்கி அருளப்பட்ட வேதம் அல்லாஹ் சொல்றான்ல, அந்த அடிப்படையில. ஓகேங்களா? அவுஹா அவன் வஹி அறிவித்தான், he revealed. ஊஹிய it was revealed, he was revealed அப்படின்னு அர்த்தம். ஓகே? அப்போ ஊஹிய குல் ஊஹிய இலைய எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது என்று நபியே நீர் கூறுகிறான்னு சொல்லி சூரா ஜின்னுடைய முதல் வசனத்துல நீங்க படிப்பீங்க. அப்ப அவுஹா ஊஹிய இதான் வந்து மாற்றங்கள். சரிங்களா? இந்த மாற்றங்களுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்கு வீக் லெட்டர்ல. இதுக்கப்புறம் இப்படி அனுச்சு, இதுக்கப்புறம் அப்படியே அனுச்சுன்னு நம்ம அவ்வளோவையும் போய் பின்னாடி இருந்து தெரிஞ்சுக்கலனாலும் கூட ஹாசபுடைய பாசிவ் ஹூசிபா தெரிஞ்சுக்கிங்க. இது இந்த மாதிரி எல்லாமே அப்படிதான். காத்தல கூத்திலவாயிரும், ஜாஹத ஜூஹிதவாயிடும், அன்சல உன்சில, அஹ்ரஜ உஹ்ரிஜ முடிஞ்சு போச்சு. அவுஹா யூஹி, அல்கா உல்கிய முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்க போறோம். இஹ்தலஃப பேட்டர்ன்ல இஹ்தலஃப உஹ்துலிஃப இஹ்தலஃப உஹ்துலிஃப இஹ்தலஃப உஹ்துலிஃப இதை மட்டும் தரவு பண்ணிக்கிட்டோம். இந்த கீஸை மட்டும் நம்ம தரவு பண்ணிக்கிட்டோம்னா அந்த கீஸின் பின்னாடி வரக்கூடிய 50-100 வினைச்சொற்கள் வந்தாலும் அதை நம்ம என்ன செய்யலாம், சொல்ல முடியும். ஓகேயா? அதை மட்டும் நம்ம முதாரில பிராக்டிஸ் பண்ணோம்னா இன்ஷால்லா இந்த பாடத்தை நம்ம என்ன செஞ்சிடலாம், நிறைவுபடுத்திடலாம். அல்லம வந்து ஒல்லிமன்னு அனுச்சா ஒல்லிம யு அல்லமு, அல்லம யு அல்லிமுங்கிறது அதனுடைய ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேங்களா? செயல்பாட்டு வினையாக்கும் போது ஒல்லிம யு அல்லமு, அதாவது நசர யன்சுரு நுசிர யுன்சரு, யுன்சருன்னு சொன்னோம்னா அதே மாதிரி யு அல்லமு யு அல்லமு யு அல்லமுன துஅல்லமு அல்லமு துஅல்லமுன நுஅல்லமு. திரும்ப சொல்லுங்க, யு அல்லமு அவன் கற்பிக்கப்படுகிறான், அவன் கற்பிக்கப்படுவான், he will be taught. ஓகே? யு அல்லமு யு அல்லமுன துஅல்லமு உஅல்லமு துஅல்லமுன நுஅல்லமு துஅல்லமு. சேம் துஅல்லமு தான். ஓகேங்களா? கடைசியா ஒரு தடவை சொல்லுங்க, யு அல்லமு யு அல்லமுன துஅல்லமு உஅல்லமு துஅல்லமுன நுஅல்லமு துஅல்லமு. மாஷாஅல்லாஹ். சோ இந்த மாதிரி மத்த பேட்டர்ன் எப்படி எழுதுங்கறதை பாத்துக்கறீங்க. யுஹாசிபு அப்படிங்கிறது யுஹாசபு, ஃபஸௌஃப யுஹாசபு ஹிசாபன் யஸீரா, மிக விரைவில் அவன் எளிமையான முறையில் விசாரிக்கப்படுவான். he will be inquired, he will be investigated, he will be questioned, அவன் கேள்வி கேட்கப்படும், விசாரிக்கப்படும். யுஹாசபு குர்ஆன்ல பார்க்கிறோம். யுன்சிலு அன்சல யுன்சிலுங்கிறது யுன்சலு இறக்கப்படும். ஓகே? யூஹி அறிவிக்கிறான், வஹி அறிவிக்கிறான். யூஹா அறிவிக்கப்படும். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலை, நான் உங்களை போன்ற மனிதன் தான். யூஹா இலை, என் மீது வஹி அறிவிக்கப்படுகிறது, நான் வஹி அறிவிக்கப்படுகிறேன். யூஹா சூரா கஃப் லாஸ்ட் வசனத்துல படிப்பீங்க. அப்ப யக்தலிஃபு யுக்தலஃபு யக்தலிஃபு யுக்தலஃபு அவ்வளவுதான். மாஷாஅல்லாஹ். இந்த பாசிவ் வாய்ஸ்க்கு செட் ஆஃப் வெர்ப்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். முஜர்ரத், மஸீத் ஃபிஹி, வீக் லெட்டர், வீக் இல்லாத வீக் லெட்டர்ஸ், மாதி, முதாரி, மாஷா எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இதுல நம்ம இந்த பாடத்தை உங்களுக்கு நான் திரும்ப அறிவுறுத்துறேன். 1-2 தடவை கூட திரும்ப பாருங்க, அல்லது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க பார்த்து நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா பாசிவ் வாய்ஸ்லயும்
ஃபேல் மஜ்ஹூல்லையும் நம்ம என்ன ஆகலாம், ஸ்ட்ராங் ஆகலாம் இன்ஷா அல்லாஹ். அதன் மூலமா இன்னும் சரியான முறையில பல இடங்கள்ல குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸுடைய வார்த்தைகளையும் நாம் சரியாக துல்லியமாக புரிந்துவதற்கு இது நம்மளுக்கு வழிவகுக்கும். அதை நீங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு பிராக்டிஸாக, வீட்டு பாடமாக, ஹோம்ஒர்க்காக இன்ஷா அல்லாஹ் ஒரு ஆர்வத்தோடு எடுத்து செயல்படுங்க. அல்லாஹ் அருள் புரிவான். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.